ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஹைப்ரோஎஸ் அப்படின்னு எடுத்தாலே எல்லாருக்கும் அசிங்கமாக வரும் வாயிலிருந்து. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இது யூடியூபாக போச்சு. இல்லைனா நான்லாம் பார்த்திங்கன்னா நான் அதில் பட்ட வேதனைக்கெலாம் கழுவி ஊற்றிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஹைப்ரோஎஸை பற்றி நமக்கு புரிஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் புரியாத ஒரு சில விஷயங்களும் இங்கே இருக்குது. அப்படின்றத நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சைனீஸ் வெர்ஷன் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அடடே இது ஹைப்ரோஎஸா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஹைப்ரோஎஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுவுமே ஒரு கம்பேரிசனோடு பார்க்க போகிறோம். சைனீஸ் ஹைப்ரோஎஸ்க்கும் என்கிட்ட இருக்க டாப் எண்ட் மொபைல், அதாவது ஷாமியோட அல்ட்ரா சீரீஸில் இருக்க ஹைப்ரோஎஸையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயுமே ஹைப்ரோஎஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உங்களை பக்ஸ் பரிதாபங்கள். நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு ஃபோன் எதுனா, ஒன்று பார்த்திங்கன்னா ரெட்மியோட டர்போ 4 ப்ரோ. இது சைனீஸ்லேருந்து நான் வாங்கிட்டு வந்ததுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஹைப்ரோஎஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இதில் 3.0.11, இதில் பார்த்திங்கன்னா 3.0.7.0 ரெண்டுத்துக்குமே அப்டேட் வந்திருக்கு. ரெண்டுத்துக்குமே அப்டேட் பண்ணலை. பிகாஸ் பண்ணல அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் முடிச்சுட்டு பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு ஃபோனையும் பார்க்கலாம். ரெண்டுத்துலேயுமே ஒரே இமேஜ் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீல் எனக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹைப்ரோஎஸ் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு பெஸ்ட்டான ஹைப்ரோஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே திரும்ப கிடச்சிச்சு, சைனீஸ் வெர்ஷனில் தான் கிடச்சிச்சு. எந்த அளவுக்கு இந்தியன் ஹைப்ரோஎஸ்க்கும் சைனீஸ் ஹைப்ரோஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போது ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. பெருசாக, அதாவது நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது எல்லாமே கம்பேரிட்டிவ்லி இந்தியன் ஹைப்ரோஎஸை கம்பேர் பண்ணும்போது சைனீஸ் ஹைப்ரோஎஸில் வேறு லெவலில் இருக்குது. ஈவன் நான் இது வரைக்கும் அதான் சொல்கிறேன்ல, 15 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேங்க. இதை விட அந்த ஹைப்ரோஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோனில் ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அது எப்படா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இது ஒரு ஆக்சுவலாக இது நம்ம ஊரில் போக்கோ F7 லான்ச் ஆன ஃபோனு. அந்த ஊரில் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருப்பாங்களா? நான் இந்த ஃபோன் என்ன ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருப்பாங்களா? ஸோ இதிலிருந்து, அதாவது இந்த ஃபோனோட ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன், ஒரு கால் பகுதி தான் இந்த ஃபோன். ஆனால் இந்த ஃபோனே நம்ம ஊரில் பிரித்து மேய்து எந்த இடத்துலையுமே. எனக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணேன், ரெண்டு ஃபோனையும் யூஸ் பண்ணுறதுனால அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரே விஷயத்தை நான் இது ரெண்டுத்துலேயும் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ இவங்க ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, சீரியஸாக இந்த ஃபோனை வச்சு பேசணும், இந்த சைனீஸ் ஹைப்ரோஎஸ் வச்சு பேசணும் அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லா ஃபோனையும் காலி பண்ணி விட்ருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் ஹைப்ரோஎஸில் கிடைக்குது. இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப எக்ஸாக்சுரேட் ஆகி பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. சீரியஸாகவே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாலே அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சரி, ஃபஸ்ட்டு கம்பேரிசன் போய்டுவோமே. இந்தியன் ஹைப்ரோஎஸ்க்கும் சைனீஸ் ஹைப்ரோஎஸ்க்கும் நான் பார்த்த ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஜிஎம்எஸ் இருக்குது, இதில் ஜிஎம்எஸ் இல்லை. அதனால் ஜிஎம்எஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கூகுள் மொபைல் சர்வீஸ். ஸோ அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிற ஃபோனில் கூகுள் மொபைல் சர்வீசஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக போகுது. அதனால உங்களுக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சைனீஸ்லேருந்து வாங்கிட்டு வர இந்த ஃபோன் நீங்கள் சைக்ளோட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நோட்டிஃபிகேஷன் டிலே கண்டிப்பாக இருக்க போது. அந்த இடத்துல நம்ம ஆட்டோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதான் போகுது. அதுவும் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. டிலே இருக்குது இருந்தாலும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், இதில் ஜிஎம்எஸ் இருக்கிறதுனால இதில் டிஜிட்டல் வெல்பீயிங்னு இருக்கும். இதில் டிஜிட்டல் வெல்பீயிங்க்கு மாற்றாக பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஹெல்த்தி டிவைஸ் யூசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்குது. ஆனால் கூகுள் மொபைல் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் இந்த ஆப்ஷனை கொடுக்காம விட்ட மாதிரிலாம் தெரில.
இதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக வந்து இதில் சைல்டு லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சைல்டு மோடுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம ஊரில் அந்த சைல்டு மோட்லாம் இருக்க போகிறதில்ல. இது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யூஐலேயே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சது. நாலாவதாக ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, சும்மா அப்டேட் வருது இந்த ஃபோனுக்கு. ஐ மீன் நான் சொல்கிறது வந்து சிஸ்டம் அப்டேட் கிடையாது, ஆப் அப்டேட்டு. இப்போ லாஸ்ட்டாக அந்த நம்ம ஊரில் வந்து கெட் ஆப்ஸ் இல்லைல்ல, நம்ம ஊரில் இந்த சன் அந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து கெட் ஆப்ஸ் தான் பூரா சைனீஸில் இருந்தாலும் அப்டேட் வந்துக்கினே இருக்குது. இருங்க, நேற்று அந்த அப்டேட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இருங்க, இது பாருங்க, டெய்லி அப்டேட்டு. நீங்கள் சும்மா உட்காந்து பார்க்கலாம், டெய்லி அப்டேட் வருது. ஈவன் நேற்று ஒரு அப்டேட் பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட்லாம் அப்டேட் வருதுங்க இதில் ஃபோனில். எம்ஐ மீடியா எடிட்டரு, ஹோமு, ஏஏ இன்ஜினு, செக்யூரிட்டி, மீடியா எடிட்டரு, பேக்கேஜ் இன்ஸ்டாலரு, ஃபைல் மேனேஜரு, ஷாமி ஹோமு, கேமரு, நோட்ஸு, கேம்ஸு, இந்த மாதிரி அப்டேட் வந்துனே இருக்குது. சிஸ்டம் லான்ச்சரு, செக்யூரிட்டி, இன்டர் கனெக்டிவிட்டி, ட்ரான்ஸ்லேட்டு, அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கேலரி, ஸ்க்ரீன்ஷாட்டு. எதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்னா ஃபிக்ஸு ப்ராப்ளமா, ஆனால் என்ன ப்ராப்ளம்னு இதில் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி கனெக்ட் சர்வீஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கண்ணாமனா இதில் சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே கண்ணாமனா அப்டேட் வருது. ஈவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதில் தெரியுமா பார்த்தேன், சாம்சங்கில் பார்ப்பேன். ஜென்ரலாக சாம்சங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருக்கிற எல்லா ஆப்ஸுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கும்போது ஷாமி அவங்க ஊரில் ஆப்பிள் மாதிரியும் இருக்குது, சாம்சங் மாதிரியும் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தையுமே அப்டேட் கொடுத்து அதை சரி பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு அப்டேட் வந்தால் பெரிய விஷயமா நான் பார்க்குறது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக கேலரி அப்டேட் வந்தது, ரீசெண்டாக வந்தது. ஆனால் இதில் யூஸ் பண்ணுற அந்த அப்டேட் வந்து இந்த ஃபோனில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் அதோட ஃபியூச்சர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஃபோனில். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வர அப்டேட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க ஊர் மொபைலுக்கு வந்துடுது, அவங்க ஊர் ஹைப்பர்வைஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஊருக்கு வருது. அந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடியே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நாலாவதாக ஒரு விஷயம் பார்த்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கனாலே ரைட் சைடில் வந்து ஆப்ஜெக்ட் இல்லை டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. ஸோ இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் எது இருந்துச்சுன்னா காப்பி பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்னா அந்த ஃபோட்டோஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் மட்டும் அதுவே கிராப் பண்ணி தனியாக காட்டுது. இது எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் டக்குன்னு எதனா ஒன்று பார்க்குறீங்க அங்கே சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் எதனா ஒன்று பார்க்குறீங்க அங்கே சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் அந்த ஃபோனில் இருக்குது, நம்ம இந்தியாவில் அந்த ஆப்ஷன் கிடையாது. அஞ்சாவதாக வந்து ஏஐ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாமி அவங்களோட ஓன் ஏஐ கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் ஜிஎம்எஸ் இருக்கிறதுனால நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் இந்த விஷயம் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், மற்றது நீங்கள் என்ன பண்ணாலுமே இதில் இருக்க தான் போகுது. அந்த ஊர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இந்த இன்டர் கனெக்டிவிட்டியில் போனீங்கன்னா இந்த கிராஷ் ஆகும் பார்த்திங்கன்னா, கார் கிராஷ்ன்னு சொல்லிட்டு ஆப்பிளில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த ஷாமி டிவைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமி ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா, சுற்றி ஷாமி டிவைசஸ் யாருன்னா வச்சுருக்கீங்கன்னா அது வாக்கி டாக்கி மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நெட் இல்லாமல், ஐ மீன் சிம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இது ஒரு வருஷம் பழைய ஃபோன், அந்த ஃபோன்லேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு முன்னோடியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா HyperOS சைனீஸ் வெர்ஷனில் கிடைக்குது. சரிப்பா, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ரெண்டுத்தில் உனக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது HyperOS சைனீஸ் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபீல் கிடச்சிச்சா அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ஆப்பிள், ஒரு சாம்சங், இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் எனக்கு அந்த சைனீஸ் HyperOS எனக்கு கொடுத்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே ஃப்ரேம் ட்ராப் இல்லை, எங்கேயுமே என்னால் இதை பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே கேட்குறேன். இப்போ நான் அந்த 5 பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும்னு நான் கேட்கல, ஷாமி கிட்ட எனக்கு இந்தியாவில் வேணும்னு நான் கேட்கல. அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனால் இந்த ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை ஏன் ஷாமி இந்தியாவில் தரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஃபோனில் தர முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்க ஊரில் வச்சுருக்காங்க. அந்த டீம் ஏன் இங்கே இந்த விஷயத்த பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இதுக்கு ஷாமி தான் பதில் சொல்லணும். மற்றபடி இப்போ நீங்கள் இந்த 2 ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஹைப்பர்வைஸை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும் வெர்ஷன் மட்டும்தான் வேறு. அதுவுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹைப்பர்வைஸ் 3 தான் ரெண்டுத்துலேயுமே. ஸோ ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு பெட்டரான வேல்யூவில் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபோன் ரெட்மியில் லான்ச் ஆகிருக்கு. நம்ம ஊரில் ரெட்மியில் வாங்கினீங்கன்னா ஹைப்பர்வைஸோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துலையுமே மண்ணை கவர மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முன்ன பின்ன போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரி இதில் வந்து ஹைப்பர் ஐலாண்ட் கொடுத்துருப்பாங்களே, அதை ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, இல்லை ஒரு யூடியூப்பில் போய்ட்டு ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் இப்படி தள்ளிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு அப்படியே ஐஃபோன் மாதிரியே இருக்கும். ஐஃபோனோட ப்ளஸ் சீரிஸ் மாதிரியே இருக்கும் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே லாகே இல்லை, அங்கே அதை தான் நான் சொல்ல வரேன். 0 லாக். பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு, ஆப் அப்டேட், வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு, அவங்களோட அந்த ஒரு ஆப்போட அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தானே நான் பார்த்தேன். நீங்கள் ஒரு போக்கோலையோ இல்லை வந்து போக்கோவில் கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளெஷ்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஷாமிலேருந்து. ஸோ அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெட்மிலாம் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 14 Pro Plus ஹைப்பர்வைஸ் 3 அப்டேட் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஹைப்பர்வைஸை நோக்கி ஓடிட்டுருக்கு. ஆனால் இவங்களோட சைனீஸ் வெர்ஷன் மட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ என் கையில் 2 இருக்குது. இப்போ இந்தியனா சைனீஸா நான் எதை பிக் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இதில் என்ன தான் வந்து இது ஒரு டாப் எண்ட் மொபைல், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆனதுலேயே அல்ட்ரா சீரிஸ் தான் வந்து டாப் எண்டு, அவங்ககிட்ட தான் நல்ல யூஐ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்குறதுக்கு பதிலாக இதை வாங்கும்போது எனக்கு அந்த எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போகல. இதில் இன்னொரு பஞ்சாயத்து நடுவில் ஃபேஸ் பண்ணேன். அது என்னென்னா, நடுவில் இந்த ஆடு வர ஆரம்பிச்சிச்சு. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுலாம் தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட அந்த இண்டஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு, அது மூலியமாக ஆடு புஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணாலுமே நடுவில் நிறைய ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஹைப்பர்வைஸில். அதை போயிட்டு நான் அன்இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு வந்து நெட்டு கொடுக்காம அதுக்கு வந்து மொபைல் டேட்டா சர்வீஸ்லாம் ஆஃப் பண்ணி அப்படி யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோனை காப்பாற்றி வச்சுட்ருக்கேன். நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த ஃபோனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த 15 அல்ட்ராக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்தை இன்றைக்குமே இந்தியாவில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ஃபோனை நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 1 மாதத்தில் எனக்கு ஆடு கூட வரல. வெறும் சைனீஸில் தான் அந்த லொக்கேஷனில் தான் ஆடு வருமானு தெரில. பட் இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆடு கூட வரல. பர்ஃபெக்டாக எனக்கு ஜிபே ஒர்க் ஆகுது, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதில் என் சிம்மை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலாக என் சிம்மு, என் கம்பெனி அப்ளிகேஷன்ஸ்லாம் அமல் கொண்டு இதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்தியாவில் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த ஃபோன் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற அப்படின்னா இதில் ஆடு வரக்கூடாது. 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஃபோனுக்கு எதுக்குடா ஆடு புஷ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் எனக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. இது எல்லாமே என்னோட மனக்குமுறல் தான். கம்பேரிட்டிவ்லி இந்த ஹைப்பர்வைஸ் சைனீஸ் வெர்சஸ் இந்தியா, இந்த 2த்தில் எனக்கு நான் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் கண்டிப்பாக சைனீஸ் வெர்ஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு இதையுமே சைனீஸாக மாற்றிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் சுற்றிட்டு இருக்கேன். சைனீஸாக மாற்றிட்டா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் போல் எல்லாமே, அந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுது. ஸோ இந்த வீடியோவை பற்றி, இந்த ஹைப்பர்வைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்பர்வைஸில் எதனா பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைப்பா நான் டெய்லி ஹைப்பர்வைஸில் வந்து சைக்காலஜி சண்டை மாதிரி போட்டுட்டு தான்ப்பா வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாருனா சைனீஸ்லேருந்து ஹைப்பர்வைஸ் டிவைசஸ் எதனா வாங்கியிருக்கீங்க, இல்லை சைனீஸ் மொபைல்ஸ் எதனா யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கீழே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற எல்லாருக்கும் அது யூஸ் கேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.